Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4 second question கான சொல்யூஷன் என்னன்றதை இந்த வீடியோவில் கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். Now water is flowing at the rate of 15 km per hour. 15 km per hour. இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த தண்ணி வந்து 15 km/h ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. எதுலனா ஒரு பைப்பில். பைப் எப்படி இருக்கும்? பைப்புன்றது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த பைப்போட லென்த் எவ்வளோன்னு தெரியாது, பெருசாக போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. பெருசாக லென்த்தாக இருக்கும், எவ்வளோன்னு தெரியாது. அந்த பெருசாக இருக்க பைப்பை நிற்க வச்சா தான் அதுதான் ஹைட். அப்போ தான் நமக்கு இது சிலிண்டராக மாறும். அது நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த பைப்போடைய டயாமீட்டரை 14 சொல்லிட்டாங்க. டயா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் வேணும்னா 14 7 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 7 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் நமக்கு 7 சென்டிமீட்டர். இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்போடைய ரேடியஸ் இன்டூ இந்த தண்ணி எதில் விழுதுன்னா ரெக்டாங்குலர் டேங்க். ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கோட ஷேப் நம்ம பார்த்தோம்னா ரெக்டாங்குலர் டேங்க்கில் இருக்குது. ரெக்டாங்குலர்னால் நத்திங் பட் ஒரு கியூபாய்டு. ஓகேங்களா? ஒரு கியூபாய்டில் இந்த தண்ணி கொட்டிகிட்ருக்கு. டேங்க் விச் இஸ் 50 மீட்டர் லாங். இந்த டேங்க்கோடைய லென்த்தை அவங்க 50 மீட்டர் சொல்லியிருக்காங்க. வைடுனா பிரெத்து. இந்த பிரெத்து. சரிங்களா? இது டேங்க்கோடைய லென்த்து, இது வைடு வித்து, அண்ட் இது ஹைட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஹைட்டுக்கு பதிலாக வேறு ஒரு திங் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். 44 சென்டிமீட்டர் அப்படின்றது 44 மீட்டர்ஸ்ன்றது இதோடைய வைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இந்த டேங்க் வில் ரைஸ் 21 சென்டிமீட்டர். எந்த டைமில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும்போது, இப்போ தண்ணி ஃபில் ஆகுங்களா? ஃபில் ஆகி ஒரு 21 இதிலேருந்து இந்த ஹைட்டு, இந்த தண்ணி ஃபில் ஆகிற இந்த ஹைட்டு 21 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்? டைம். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டைமை ஃபைண்ட் பண்ணணும். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, டைம் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா எடுத்துருக்கேன் டிவைட் பண்ணோன்னா அதுதான் ஸ்பீடோடைய ஃபார்முலா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ட்ராவல்டு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டைம் வேணும். ஸோ இந்த டைம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை இந்த ஸ்பீட் இங்கே போயிடும். d/s டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, ஸ்பீடுன்றது என்னன்னு நமக்கு தெரியணும். ஸ்பீடு தான் ஆல்ரெடி அவங்க 15 km/h கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஸ்பீடு 15 km/h கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்னென்னா இந்த பைப் லென்த்தாக போயிட்டே இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த ரொம்ப நீளமாக இருக்க பைப்பை நிற்க வைக்கும் போது என்ன ஆகும்னா இட் வில் பிகம் ஏ சிலிண்டர் மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இந்த சிலிண்டருடைய ஹைட்டு, இதை நம்ம இந்த பைப்பை படுக்க வச்சிட்டோம்னா அதுதான் லென்த்துன்னுவோம். நிற்க வைக்கும் போது அது ஹைட்டு, எவ்வளோ தூரம் இது ட்ராவல் ஆகி வந்திருக்குன்றது தான் அந்த டிஸ்டன்ஸ். அப்போனா என்னென்னா ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஹைட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் மீட்டரில் இருக்குது, ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குது, இந்த இடத்துல ஒன்று கிலோமீட்டரில் இருக்குது, இந்த இடத்துல இன்னொன்று சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும். 100 சென்டிமீட்டர்னால் 1 மீட்டர் இது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் சொல்லலாம், அது ஆல்டர்னேட்டிவ். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ். நான் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன். இதை மறக்காமல் மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த பைப்பில் கொட்டுற இந்த தண்ணி, இதில் வரக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஒரு 21 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர், இந்த பைப்போடைய வால்யூம் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த பைப் இருக்கோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ வால்யூமோ அந்த வால்யூம் இந்த ரெக்டாங்குலர் டேங்க்குக்கான வால்யூம் அப் டு இந்த 21 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 21 சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ எந்த டைமுக்குள்ளே இந்த 21 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த வால்யூம், இது தண்ணி இந்த பைப்பில் வரக்கூடிய இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் டேங்க். அது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டரை எடுத்துப்போம். சொல்யூஷன். சிலிண்டருக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிலிண்டருக்கு நமக்கு ரேடியஸும் வேணும், ஹைட்டும் வேணும். ரைட்டுங்களா? ஹைட்டு தான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் நம்ம எடுக்கும்போது சிலிண்டருடைய ரேடியஸ் இங்கே டயாமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். they had given diameter 14 centimeter. பட் நமக்கு என்ன வேணும்னா we have to find the radius. வேணும்னா 14 இந்த diameter 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7 சென்டிமீட்டர். அண்ட் இதை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வர்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
சென்டிமீட்டர் டு மீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு 1 மீட்டர். இப்போ எனக்கு 7 சென்டிமீட்டரை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் கொஷின் மார்க். இதே மல்டிப்ளை பண்ணால் 7 × 1 7 டிவைடட் பை 100. ஸோ 7/100 மீட்டர்ஸ்னு சொல்கிறோம். 7/100 மீட்டர்ஸ்னால் 0.07 மீட்டர்ஸ். ரேடியஸை மீட்டர்ஸில் 0.07 மீட்டர்ஸ்னு ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஹைட்டு நம்ம என்னன்னு தெரியாது. இந்த ஹைட்டுன்றது இஸ் நத்திங் பட் எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பைப் நீட்டாக இருக்குது, அந்த நீட்டாக இருக்க பைப்பில் தான் தண்ணி ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அது என்னென்னா அதான் டிஸ்டன்ஸ். இந்த ஹைட்டுன்றது என்ன, நத்திங் பட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிலிண்டர், இந்த இடத்துல வந்து ரெக்டாங்குலர் டேங்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது ரெக்டாங்குலர் டேங்க். இந்த டேங்க் ரெக்டாங்குலர் டேங்க்குக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும், லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே வேணும். அப்போ லென்த்தை வந்து அவங்க ஆல்ரெடி 50 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டான். அண்டு பிரெத்து வைடுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் நம்ம வந்து பிரெத்துன்னு எடுக்கிறோம். பிரெத்து வந்து பி அப்படின்றது நமக்கு 44 மீட்டர்ஸ். ஹைட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தண்ணி வந்து 21 சென்டிமீட்டர் ஏறி இருக்குது, அதுதான் ஹைட்டு. ஏன் அதான் ஹைட்டுனா, ஏன்னா இது ட்ராவல் பண்ணி வந்த தண்ணி மொத்தம் 21 சென்டிமீட்டர் ஏறினதுக்கு அப்புறமா அந்த டைம் எவ்வளோன்னு கேட்குறோம். அப்போ 21 சென்டிமீட்டர் ஃபில் ஆனது வரைக்கும் தான் நமக்கு அதோடைய ஹைட்டு. இந்த 21 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. ஹெச்ன்றது 21 சென்டிமீட்டர். பட் நமக்கு எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. இந்த சென்டிமீட்டரையும் மீட்டராக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர்ன்றது நமக்கு 1 மீட்டர். இப்போ சென்டிமீட்டரில் 2 மீட்டர் கன்வர்ஷன். ஸோ 21 சென்டிமீட்டரை நான் வந்து மீட்டராக மாற்றணும். 21 × 121 டிவைடட் பை இந்த 100. இதை எப்படி எழுதலாம், 21/100ன்றதை 0.21 மீட்டர்ஸ். ஸோ மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம், 0.21 மீட்டர்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இந்த சிலிண்டருடைய வால்யூம், இந்த சிலிண்டருக்குள்ளேருந்து வந்து கொட்டின தண்ணி தான் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் 21 சென்டிமீட்டருக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டோம். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் கேட்குறாங்க. 21 சென்டிமீட்டர் ஃபில் ஆகிடுச்சு, அப்போது எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 21 சென்டிமீட்டர் ஃபில் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பைப்பில் இருந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுச்சு. அப்போ இதோடைய வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இந்த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டில் ஹைட்டு வந்து எதை கன்சிடர் பண்ணுவோம், அந்த 21 சென்டிமீட்டர் இருக்க வரைக்கும் தண்ணி, அவ்வளோதான் ஹைட்டு. அந்த 21 சென்டிமீட்டருக்கான தண்ணி எங்கேருந்து வந்திருக்கு, இந்த பைப்லேருந்து வந்திருக்கு. அந்த பைப் எப்படி இருக்குது, சிலிண்டரில் மாதிரி இருக்குது. அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஈக்குவல் டு இந்த ரெக்டாங்குலர் கியூபாய்டோடைய வால்யூம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, πr² h கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா L × பிரெத் இன்ட்டு, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ πr² h, பைக்கு 22/7 போட்டுக்கிறோம். ஆர் சிலிண்டருடைய ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம். சிலிண்டரோட ரேடியஸை 0.07 ஸ்கொயர் பண்ணணும். அதனால் 2 × 0.07 போட்டேன். இன்டூ இந்த ஹைட்டுன்றது இந்த பைப்புடைய ஹைட்டு. பைப் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, நிற்க வச்ச ஒரு ஹைட் வரும்ல, அதுதான் ஹைட்டு. இந்த ஹைட்டுன்றது நத்திங் பட் டிஸ்டன்ஸ். இது நமக்கு தேவை, கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த கியூபாய்டோட லென்த் எவ்வளோ, 50. பிரெத் வந்து நம்ம 44 ஃபைன் பண்ணியிருக்கோம். இன்டூ ஹைட்டு 0.21 மீட்டர்ஸ். எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. நமக்கு ஹைட்டு தான் வேணும், ரைட்டுங்களா? ஹைட் ஈக்குவல் டு 50 இருக்குது, 44 இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் 0.21. இதை ரெண்டும் கீழே கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த 2 நம்பர்ஸும் 0.07 இன்ட்டு 0.07 டிவைட் ஆகிடுச்சு. இந்த 22/7 7 வந்து மேலே நியூமரேட்டர் இருக்கும், 22 கீழே டினாமினேட்டருக்கும் வந்துடும். 22 மேலே 7 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2, இந்த இடத்துல பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ். மொத்தம் எத்தனை இருக்குது, 2 டிஜிட்ஸ். இங்கே ஒரு 2 டிஜிட்ஸ். 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி வெளியில் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே ஒரு 100, இதுக்காக ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல்ஸ் வந்து போய்டும். இப்போ இங்கே 100 மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன பண்ணோம், 2 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ். ஏன்னா இந்த டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு 50 × 44. இந்த 0.21 இந்த ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.21 டெசிமல் போயிட்டு 21 ஆகிடுச்சு. இன்ட்டு 7 இன்ட்டு இங்கே இந்த ஒரு 100 இருக்குது, அந்த 100 போட்டுப்போம். டிவைடட் பை 0.07. இந்த ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 ஆகிடும். இந்த 0.07 இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 ஆகிடுச்சு. இன்ட்டு 22. இப்போ கேன்சல் பண்ணுவோம். இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்டு 7 1s are 7, 7 3s are 21 ஆகிடுச்சு.
11 டேபிளில் 11 2s are 22, 11 4s are 44. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4, 5 2s are என்னாச்சு 10. அப்போ இங்கே ஒரு 100 ஆயிடுச்சு. 50 into 2 100 ஆயிடுச்சு. இன்ட்டு ஒரு 3 இருக்குது, இன்ட்டு ஒரு 100 இருக்குது. டிவைடட் பையில் 1 தான். 2 100s ஒரு 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 1 2 3 4 zeros. இதுதான் ஹைட்டு. அந்த ஹைட்டுனா என்ன, சிலிண்டர் நிற்க வச்சுருக்கோம். அப்போ பைப்பை வந்து நம்ம படுக்க வைக்கும் போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அந்த தண்ணி வந்து ட்ராவல் ஆகி வந்தது, இது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, டைம் எவ்வளோ நேரத்தில் இந்த 21 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு டைமுக்கு ஃபார்முலா என்ன, டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எவ்வளோன்னு பார்க்கணும். இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாமே ஃபைன் பண்ணது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ இது வந்து 30,000 மீட்டர். டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் 30,000 மீட்டர்ஸ்ன்னு போட்டோம். டிவைடட் பை ஸ்பீடு பார்க்குறோம். அவங்க தான் ஆல்ரெடி ஸ்பீடை கொடுத்துருக்காங்களே. ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ என்னென்னா இங்கேயே மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். இந்த ஸ்பீடுக்கு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஒரு கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர்ஸ். அப்போ இந்த ஒரே ஒரு கிலோமீட்டருக்கு இன்ட்டு போட்டு நான் 1000 போட்டு இதை மீட்டராக மாற்றிடுறேன். டிவைடட் பை ஒரு ஹவர் இருக்கும், ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ ஸோ இதை என்னென்னு சொல்லணும்னா 15,000 மீட்டர் பர் ஹவர். இதுதான் இதுக்கான ஸ்பீடு. இந்த ஸ்பீடை நான் என்ன பண்ணிட்டேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் ஹவரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பீடுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். 15,000 மீட்டர் பர் ஹவர். 3 zeros கேன்சல் ஆகிடுச்சு. 30 பை 30 மீட்டர் டிவைடட் பை 15 மீட்டர் பர் ஹவர்னு இருக்குது. 15 1s are 15, 15 2s are 30. மீட்டர் கேன்சல் ஆகிடுச்சு. 2 டிவைடட் பை 1. இந்த இடத்துல இங்கே கீழே வந்து மீட்டருக்கு 1 ஆகிடுச்சு, பை ஹவர் இருக்குது. இந்த 1 பை ஹவர் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்போது மேலே வரும்போது என்ன ஆகுனா 2 ஹவர்ஸாக மாறிடும். ஸோ இப்படி தான் யூனிட் கன்வர்ஷனில் அவங்க வந்து ஹவர்ஸை கொண்டு வராங்க. இப்போ டைம்ன்றது எவ்வளோன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கரெக்டாக அந்த 21 சென்டிமீட்டர் வந்து அந்த தண்ணி ஏறத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னா இட் வில் டேக் 2 hours. இதுதான் வந்து இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.